நாம் கடந்த 2 தினங்கள் இன்றையோடு சேர்த்து 3வது தினமாக வல்லமை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு வல்லமுள்ள தேவன். நம்முடைய தேவன் வல்லவர். அவர் சர்வ வல்லமுடைய தேவன். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கும் போது அவருடைய அளவற்ற வல்லமை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கிரியை செய்கிறது. தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவர். ரோமர் 4:21 வாசிக்கிறோம். இரண்டாவதாக சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். அப்போஸ்தலர் 20:32 வாசிக்கிறோம். மூன்றாவதாக சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். நான்காவதாக முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். ஐந்தாவதாக சுகமாக்க வல்லவர். மத்தேயு 9:28 வாசிக்கிறோம். ஆறாவதாக மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ளவர். எபிரேயர் 11:18 வாசிக்கிறோம். ஏழாவதாக மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவர். ரோமர் 11:23 வாசிக்கிறோம். எட்டாவதாக நம்மை நிலைநிறுத்த வல்லவர். ரோமர் 14:4 வாசிக்கிறோம். ஒன்பதாவதாக வலுவாதபடி நம்மை காக்க அவர் வல்லவர் என்று யூதா 1:24 வாசிக்கிறோம். வேதத்தில் யோபின் புஸ்தகத்தில் சர்வ வல்லவர் என்ற வார்த்தை ஏறக்குறைய 31 இடங்களில் வருகிறது. யோபு 5:17 ஆரம்பித்து யோபு 40:2 வரையிலும் அதை நாம் விரைத்து அந்த வசனங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதுதான் யோபனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அறிக்கை. தன் பாடுகளின் பாதையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அவருடைய சிறையிருப்பு முடியும் போது யோபு பக்தன் இப்படியாக சொல்கிறார். யோபு 42:2 தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதாக சொல்லப்படுது. வல்லமை தேவனுடையது. சங்கீதம் 62:11 நேற்றைக்கு நாம் தியானித்தோம். வல்லமை கர்த்ததாமே வைத்துக் கொண்டிருக்க பிரியப்படவில்லை. அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி அவர் சித்தமானார். யார் யார் வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவ வல்லமைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் அளவற்ற வல்லமையை பொழிந்தருளுவார். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கும் தந்தருளுவார். மோசேயின் கையும் மோசேயின் கோலையும் தன்னுடைய வல்லமையை கொண்டு வருகிற கருவிகளாக தேவன் பயன்படுத்தினார். மோசே கோலை நீட்டிய போது அற்புதமாய் சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து விட்டது. மோசேயின் மூலமாய் எண்ணற்ற அற்புதங்களை தேவன் செய்தார். பின்பு யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த வல்லமை கொடுத்தார். அந்த வல்லமையால் யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அந்த வல்லமை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் உலகத்தில் உள்ள அநேக குறி சொல்கிறவர்கள், மந்திரவாதிகள் சாத்தானுடைய வல்லமையை கையில் எடுத்துக்கொண்டு மனித தெய்வங்களாகி விட்டார்கள். ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுக்கிறார்கள். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வல்லமையை பயன்படுத்தி சத்ருவின் வல்லமைகளை அழிப்பது எவ்வளவு அவசியம். இந்த உலகத்தில் உள்ள வல்லமைகள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நேரம்தான். அந்த மோசே கீழே கோலை போட்ட போது சர்ப்பமாயிற்று, அதே போல மந்திரவாதியும் போட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக அந்த வல்லமை அதிக நேரம் நிற்கல, செயல்படல. ஆனால் மோசே இஸ்ரவேலின் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போய் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த வல்லமை மோசையோட இருந்தது. மோசையின் காலத்துக்கு அப்புறம் யோசுவா மேல் இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து, 2024 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எந்த வல்லமையோடு ஊழியம் செய்தாரோ அதே வல்லமையை கர்த்தர் நமக்கும் தருகிறார். அதே ஆவியானவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை பயன்படுத்தி கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் பயன்படுத்துவார். அவர்களை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். இன்றைய எலியா, எலிசா நாம் தான். இந்த நாட்களில் எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வல்லமையை நாம் தியானிக்க போகிறோம். துதியின் வல்லமை. எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாத மகா வல்லமை துதியிலே இருக்கிறது.
துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. முழு பரலோகமே நம்மோடு இருப்பதால் நாம் மகா வல்லமுள்ளவர்களாய் மாறுகிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார் சங்கீதம் 147:1, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்தில் பயிற்சி பெற்ற இஸ்ரவேலர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கானான் தேசத்துக்கு வந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த எரிகோ கோட்டை இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவா 6:1 வாசிக்கிறோம். அங்கிருந்து இரும்பு தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை அவர்களுக்கு விரோதமாய் சவால் விட்டது. எரிகோவை தகர்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் என்ன? துதியே. துதியே அந்த ஆயுதம். அவர்கள் 6 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி அதன் பின்பு எக்காலத்தை முழக்கி சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அன்றைக்கு எரிகோ விழுந்தது, நொறுங்கியது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு எரிகோக்களும் ஒவ்வொரு தடைகளும் சத்தனுடைய போராட்டங்களும் ஸ்தோத்திர சத்தத்தால் நொறுங்கி விழும். துதியால் நமக்கு திறந்த வாசல் உண்டாகும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அது வேண்டும் இது வேண்டும் என்று அல்ல, அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்கள் என்று சங்கீதம் 104 வாசிக்கிறோம். கர்த்தரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை. அவரை போல மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் யார் உண்டு? அவரை போல நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறவர் வேற யார் உண்டு? அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் ஒருவரே துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். துதிக்கிற இடத்தில் கர்த்தர் இருப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். துதிக்கிற வீட்டில் தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கும். தேவ தூதர்கள் இறங்கி உலாவுவார்கள். ஆனால் சில வீடுகளுக்கு போனால் ஐயா கருப்பு கருப்பாக இங்கே நடமாடுது, இரவில் கெட்ட சொப்பனமாய் வருகிறது, இரவில் கட்டில் நாற்காலி எல்லாம் ஆடுகிறது, யாரோ செய்வனை செய்து விட்டார்கள் என்ற துக்கத்தோடு சொல்பவர்களும் உண்டு. காரணம் என்ன? அங்கே துதி இல்லை, ஆவிக்குரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது தங்களுடைய வேதனைகளை நினைக்கவில்லை. கால்களை தொழு மரத்திலே கட்டியிருந்ததை குறித்து அவர்கள் பொருட்படுத்தவில்லை. நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறோம். என்ன நடந்தது? அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. முடிவாக சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். துதியின் சத்தம் சிறைச்சாலையை அசைத்தது, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அது தந்தது. கர்த்தருக்கு நம்மை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். படைத்தான் எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்றான் உலக ஞானி. ஆனால் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருப்பது கர்த்தரை துதிப்பதற்காகவே. ஆகவேதான் தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை துதியுங்கள், அவர் செய்த அற்புதங்களை சொல்லி அடையாளங்களை சொல்லி அதை தியானித்து அவரை துதியுங்கள். சிறு வயதிலிருந்தே அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதியுங்கள். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறதுல தாமதம் பண்ணக்கூடாது. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். சங்கீதம் 150:1-2 வாசிக்கிறோம். அல்லேலூயா. பரலோகம் துதிமயமான தேசம். அங்கே கணக்கற்ற தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் துதித்தால் தான் பரலோகத்தில் அவரோடு இணைந்து துதிக்க முடியும். அதனால துதி ரொம்ப அவசியம். துதிக்க வேண்டும். துதியினால தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமையினால தடைகள் உடைக்கப்படும். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை சொல்லி தியானிப்பதே பெரிய அதிசயம். தேவன் நம்முடைய வல்லமை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை நேற்றைக்கு முந்தின தினமும் இன்றைக்கும் நேற்றைக்கு நாம் இதை தியானித்து வருகிறோம்.
அன்பார்ந்தவர்களே, துதியை மறந்து விடாதீர்கள். துதிப்போம், கர்த்தரை அழைப்போம், அவர் மத்தியில் வாசம் பண்ணட்டும். அவர் துதிக்கு பயப்படத்தக்கவர். துதியின் மத்தியில் வாசம் பண்ணி மகத்துவமான காரியங்களை செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.